என்னத்துக்கு நம்ம அவங்க அப்பா அம்மா நம்மளை பெற்றாங்க, அப்போ நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்களும் பிள்ளைங்களை பெற்றுங்கடான்னு சொல்லி எதுக்கு சொன்னாங்க? நான் சொன்ன வார்த்தை பெரிய வார்த்தை தான். அது வெளியே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு, எப்படா அந்த சர்ச்சுக்குள்ளே போய் பூருவோம் அப்படின்னு. அதனால் ஏன் நான் ஃபோக்கஸ் தேவை, ஏன் நம்ம சீரியஸாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் யூ ஆல் நீட் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். இப்போ வரக்கூடிய புதிய ஆட்களை யார் பார்க்க போகிறா? லீடர்ஷிப் பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற லீடர்ஷிப் உங்களை தான் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. நீங்கள் தான் புதுசாக வர ஆட்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதுதான் மல்டிப்ளிகேஷன். இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் முடிஞ்ச புதுசாக வர இன்னும் புதுசாக வர ஆட்கள் அவங்க இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்போ தான் வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். இப்போ என்னத்துக்கு நம்ம அவங்க அப்பா அம்மா நம்மளை பெற்றாங்க, அப்போ நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்களும் பிள்ளைங்களை பெற்றுக்குங்கடான்னு சொல்லி எதுக்கு சொன்னாங்க? அப்போ தான் நீயும் அந்த தலைமுறையை அந்த சந்ததியை பெருக்கலாக்க முடியும். ஸோ தட்ஸ் த வே ஆஃப் காட். தட்ஸ் த வே ஆஃப் காட். ஆண்டோடைய வழி அப்படி தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைனா ஆவிக்குரிய மனுஷன் அந்த வாழ்க்கையிலையும் தேவன் அப்படி தான் திட்டங்களை வச்சிருக்கிறார்.